கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பிரஸ் காலனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள ரொம்ப அழகான 2 ப்ரீமியம் வில்லாஸ் நமக்கு சேலுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த 2 வில்லாஸ் தாங்க. ஆக்சுவலாக வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சஸ், பக்கத்துலேயே தம்பு ஸ்கூல் இருக்குது, மெயின் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில், அதே மாதிரி வீரபாண்டி பிரிவு போனோம்னாலும் உங்களுக்கு எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி மெயினான லொக்கேஷன். ஐ திங்க் ஒரு 33 ஃபீட் வைட் ரோடு இருக்குங்க. ரோட் பேஸ்லேயே உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, பட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அழகாக டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK லக்ஸரி வில்லாவாக ப்ரீமியமாக பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடு வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அது தவிர இது சைட்டோட டெட் எண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் கூட கார் பார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஸ்பேஷியஸான ரோடு இருக்குங்க. வீட்டோட பிளான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா 1.25 சென்ட்டுங்க, 25க்கு 26 லேண்ட் டைமென்ஷன். ஸோ பக்கா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1140 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் G+1 மாடலில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 லைட் கலர் ஷேடு, அதுலேயே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பராக பால்கனி ஸ்பேஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து அந்த லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னாலே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுங்க. ஏன்னா இது பார்க்குறப்போ 1.25 சென்ட் அப்படிங்கிற மாதிரி தோணாது. நல்ல ஒரு ப்ரீமியம் வில்லா, நிறைய லேண்ட் ஏரியா இருந்தால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 வீடுமே ஒரே மாதிரியான பிளான் தான். ஸோ தட் நான் உங்களுக்கு ஒரு வீடு காமிச்சிடுறேன். வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்லோப்பிங் பாயிண்ட் கொடுத்து அப்படியே கார் மேலே ஏற்றுறதுக்கு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா போர்ட்டிகோ ஏரியா 10க்கு 12 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக் கார் நம்ம தாராளமாக நிறுத்திக்கலாம். தென் ஃப்ளோரிங் எல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர் இருக்குது, வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், வீட்டில் பெட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செட்பேக் ஸ்பேஸ் வேணும். வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளிருந்தீங்கன்னா லிவிங் ஸ்பேஸ் ஒரு 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10க்கு 16லேயே உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டேர் கேஸ் வரைக்கும் கவர் ஆகுங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோருங்கனால நல்ல வெளிச்சமாகவே இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ, கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 10 சைஸில் போதுமான அளவுங்க. ஏன்னா ஒரு காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, சின்ன ஃபேமிலி தான் அப்படின்னா தாராளமாக போதும். 8க்கு 10 சைஸில் கொடுத்து கிரானைட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப்பு, கிச்சன் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி விண்டோ இருக்குது. ஸோ வெளிச்சம் காத்தோட்டம் நல்லாவே இருக்கும். வால் டைல்ஸும் மேலே வரைக்கும் டாப் டு பாட்டம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜஸோட வேணுங்கிற அளவுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி நீட்டாக ஒரு காம்பேக்டான கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இது. ஸோ கிட்ஸ் பெட்ரூமாக 8க்கு 10 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் ஒரே மாதிரி தான். ஸோ இதில் சவுத் ஃபேஸிங்கில் விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே ஒன் சைடில் லாஃப்ட் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இனி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணுங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வால் டைல்ஸில் நல்லா செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அவுட்டர் பாத்ரூமாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதே வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றோம், நம்ம வெளியிலேருந்து அப்படியே வரணும்னா அப்படியே பாத்ரூம்குள்ளே வந்து குளிச்சுட்டு நம்ம பெட்ரூம்குள்ளே வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே போட்டிருக்காங்க. வாங்க மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு சின்ன லாபி ஏரியா கொடுத்து 2 சைட்லேயுமே 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து 10க்கு 10 சைஸில் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே மேலே லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு வெளிச்சத்துக்கு விண்டோ இருக்குது. தென் இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10க்கு 16 சைஸில் இருக்கிறதுலே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. டபுள் சைட்லேயுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்ரூம் அப்படிங்கிறதுனால மேலே லாஃப்ட் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் நல்ல மைல்டான கலர்ஸில் பெஸ்ட்டாகவே சூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணுங்க.
மேலே வந்து லாபி 2 பெட்ரூம்ஸ், அது தவிர கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தோம்ல, அதை அப்படியே கவர் பண்ணி நமக்கு மேலே ஃப்ரண்ட் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. டஃபன் கிளாஸஸ் அண்ட் ரெயிலிங்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இந்த பேரப்பெட் வாலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் செங்கல்லே கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. நல்லா அகலமாகவே இருக்குது. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் பாத்ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த 10க்கு 10 பெட்ரூமில் மட்டும் அட்டாச்சாக பாத்ரூம் கொடுக்காம கெஸ்ட் வர்றோம் இல்லை வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னா காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் வேணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி காம்பேக்டாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபுல் ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க. வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. துணி துவச்சி காய போடுற மாதிரி இருந்தால் ஆங்கிள் செட் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏரியாவோட வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏதோ 1-2 பேர் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த சைட்ஸ் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. மற்றபடி நல்ல ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த 1.5 சென்ட் 1.25 சென்ட் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க போல இருக்குது. எல்லாருமே நல்ல ஸ்கொயர் ஷேப்பாக அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எல்லா வசதியும் இருக்குது. ட்ரைனேஜ் வசதி இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ப்ராப்பரான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து எந்த கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்ல ஃப்ரீயாக குடியிருக்கிற மாதிரி ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட்டு 53 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். பட் நல்ல லொக்கேஷன், இன்றைக்கி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் மார்க்கெட், அதுவும் மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம காந்திபுரமில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப் டு நரசிம்மநாயக்கன் பாளையம் வரைக்குமே ஒரு 3 BHK அப்படின்னா 1 கோடி இல்லாமல் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பெரியநாயக்கன் பாளையம் வரைக்கும் வந்தாலுமே ஒரு 85-95 வரைக்கும் கன்ஃபார்மாக வந்துடும். வீரபாண்டி பிரிவுலேயே 70-75 lakhs இருந்தால் தான் வாங்க முடியும். பட் ப்ரெஸ் காலனி நல்ல ஃபேமஸான ஏரியா. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எப்போவுமே பஸ்ஸு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாப் வேறு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக 1.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1140 ஸ்கொயர் ஃபீட்டில் நீட்டாக எங்கேயும் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க. 53 லட்சம் ரூபாய் தான். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள்.